தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை காப்பாற்ற எம்பி பதவியை தியாகம் செய்தார். கட்சியை காப்பாற்ற எம்பி பதவியை தியாகம் செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று தவேகா மைனாரிட்டி அரசு அமைத்தது. 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி அமைக்க தேவை. காங்கிரஸ் 6 உறுப்பினர்களை ஆதரவு கடிதம் வழங்கியது. தவேகா ஆட்சி அமைக்க முதலில் காங்கிரஸ் தான் ஆதரவு தெரிவித்தது. அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை ஆதரவு தெரிவித்தன. தற்பொழுது காங்கிரஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துக்கு தற்பொழுது ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதாவது சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்த அந்த ராஜ்யசபா எம்பி பதவி தவேகாவுக்கு தான் கிடைக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சி தனக்கு கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது. வேறு வழி இல்லை, ஆட்சியை காப்பாற்ற வேண்டும். காங்கிரஸ் தயவுடன் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எம்பி பதவியை கொடுக்காவிட்டால் காங்கிரஸ் ஆதரவை வாபஸ் வாங்கலாம், ஆட்சி கவிழலாம். ஆகவே ஆட்சியை காப்பாற்ற எம்பி பதவியை தியாகம் செய்ய முடிவு செய்தார் ஜோசப் விஜய். காலியாகியுள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு ஜோசப் விஜய் வழங்கியுள்ளார். காங்கிரஸ் கட்சி நல்ல நண்பன் கிடையாது. அது நம்ப வைத்து முதுகில் குத்தும் கட்சி என்பதை ஜோசப் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது வேண்டுமானால் ஆதரவு தரலாம், ஆனால் எப்போது வேண்டுமானாலும் கவிழ்க்கலாம் என்பதை ஜோசப் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும்.